வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? சோ இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? புதுசா கட்சி தொடங்க போறாரா? இல்ல ஏற்கனவே இருக்க வேற ஏதாவது கட்சியில போய் இணைய போறாரா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப ஓடிட்டு இருக்கு. இன்னும் அவர் தரப்புல இருந்து நான் கட்சி தொடங்க போறேன், இது பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு கன்ஃபார்மா எதுவுமே சொல்லப்படல. ஆனா நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல நம்ம தலைவருடைய ஃபேன்ஸ் நிறைய போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்ன அப்படின்னா, அண்ணாமலை முன்னிறுத்து நீங்க ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரிதான் 1996லயும் நிறைய விஷயங்கள் நடந்தது. தலைவா முடிவெடு, நாங்க பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேட்டாங்க. ஆனா அப்போதைக்கு அவருக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு எந்த இன்ட்ரெஸ்டுமே கிடையாது. 2017ல சரி நம்ம அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுத்தாரு. ஆனா அது ஒரு 2 வருஷத்திலேயே கொரோனா காரணமாக அத வேலைகள் எல்லாம் கைவிடப்பட்டது. அதுக்கு நிறைய விமர்சனங்களும் சந்திச்சாங்க. அது விமர்சனங்களை சந்திப்போம்னு தெரிஞ்சுதான் அந்த விஷயங்கள் எல்லாம் கைவிட்டது. ஏன்னா அவரை நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க கூட தான் இருக்கணும், எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ காவி எல்லாம் பூசுறது அதெல்லாம் சொல்லியிருந்தாரு இல்லையா? திருவள்ளுவருக்கு காவி அடிச்ச மாதிரி எனக்கும் காவி அடிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. சோ தலைவர் அரசியல் இருந்து விலகுறதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருந்தது. அதனாலதான் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில வந்துட்டாரு. சோ அதுக்கப்புறம் அரசியல்ல பெருசா அவர் எந்த விதத்திலயும் ஈடுபாடு பண்ணல. எந்த விதத்திலயும் அவரு வாய்ஸ் கொடுக்கறதோ இல்ல கருத்து தெரிவிக்கிறதோ எதுவுமே அவர் பெருசா பண்ணல. சோ நம்ம தான் வெளியில வந்துட்டோம், அரசியல இருந்து வெளியில வந்துட்டோம், இனிமே நம்ம அதை பத்தி என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. 2021ல டிஎம்கே வந்தாங்க. இப்ப 2026ல விஜய் வந்திருக்காரு. சோ இது அரசியல் போய்கிட்டே இருக்கு. அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு படம் நடிக்கிறாரா, படத்தோட ப்ரொமோஷன்ல பேசுறாரா, அதுக்கப்புறம் ஷூட்டிங் போறாரா, இந்த ரொட்டீன் அவங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் நிறைய பேர் தலைவர் சீன்ற மாதிரியே நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்குமே சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படிங்கிற முறையில நானுமே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்படி போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்களே, இதேதான் என்னுடைய மைண்ட்லயும் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஒரு வேலை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு தலைவர் அவருக்கு சப்போர்ட் பண்றாரோ இல்லையோ, நாங்க பர்சனலா அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அனைத்து ரஜினி ரசிகர்களும் அனைத்து தலைவர் ஃபேன்ஸும் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க தலைவரோட ஃபேனா இருந்தீங்கன்னா அண்ணாமலையை தனியா கட்சி ஆரம்பிக்கிற பட்சத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்மள சீண்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இப்ப ஆட்சியில இருக்கிறவங்களதான் சொல்றேன். அவங்க ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய இடத்துல நம்மள சீன்றாங்க. தலைவர் ஏர்போர்ட் போகும்போது அங்க ஒரு மொபைல வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இது கிரியேட் பண்ணி அவர் இது சொல்லாம போயிட்டாரு. அவருக்கு பொறாமை, அவருக்கு அப்படி, அவருக்கு இப்படி. என்ன அப்படின்னா அந்த காக்கா கழுகு கதை தான். அது தலைவர் சொன்னது 100% உண்மை. கழுகு அது பாட்டுக்கு பார்த்தோம்னா அந்த காக்காவோட வேலை என்ன, எல்லாத்துலயும் போய் கொத்தி 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 இழுத்துக்கிட்டு இருக்கும். அதுதான் காக்காவோட வேலை. சரியா? சோ அததான் இந்த காக்கா டீம்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சோ அததான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு மாநாட்டுல கூட விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, நான் சும்மா நசன்னு விளக்கம் சொல்ற பழக்கம், பேசுற பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார சொல்றாரு இவரு? விஜய் அவர்கள் யார சொல்றாரு? அப்போ அப்ப கூட தலைவரை நீ வம்பிழுக்கிறீல, நீ ஜெயிச்சுட்ட, நீ சிஎம் ஆயிட்ட, அதோட நிறுத்திக்க. இன்னும் ஏன் தலைவரை வம்பிழுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற கோபம் ரஜினி ரசிகர்களுக்கு நிறையவே இருக்கு. சோ அந்த கோபம் தான் இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை கட்சி ஆரம்பிச்சா அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைய தலைவரோட ஃபேன்ஸ்க்கு கிட்ட ஏற்படுத்தி இருக்கு. அப்படி அந்த மனநிலைமை அவங்களுக்கு வந்ததுனாலதான் அவங்க இந்த மாதிரியான போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. அஸ் அ சூப்பர் ஸ்டார் ஃபேன் எனக்குமே அதுதான் தோணுது. அண்ணாமலை அவர்களை அவங்களுடைய அரசியல் ரீதியான பயணம் எல்லாருக்குமே தெரியும். சோ ஒரு பாஜக மாதிரியான ஒரு கட்சிய, அதாவது தமிழ்நாட்டுல நோட்டாவுக்கும் கீழே இருந்த ஒரு கட்சிய 3வது இடத்துல உள்ள ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சியா கொண்டு நிறுத்தின ஒரு பெருமை அண்ணாமலை அவர்களை மட்டுமே சேரும். அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல தலைவரா இருந்தப்பதான் நோட்டாவுக்கும் கீழே இருந்த ஒரு பாஜக ஒரு கட்சியே கிடையாது தமிழ்நாட்டுல அப்படின்னு இருந்த ஒரு இடத்துல இருந்து அதை தூக்கிட்டு 3வது இடத்துல உட்கார வச்சார். சோ அது எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி. அவருக்கு பெருசா திரை கவர்ச்சி எல்லாம் கிடையாது.
திரை கவர்ச்சி, ஹீரோவா இருக்காரு, நிறைய படம் பண்ணியிருக்காரு, உச்சக்கட்ட நடிகர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இமேஜுமே அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன், தனி மனிதனாக இருக்கக்கூடியவர், அவர் IPS படிச்சிருக்காரு, போலீஸ் அதிகாரியா இருந்திருக்காரு, அதெல்லாம் ஓகே. அப்படிப்பட்ட மனுஷன் வந்துட்டு இங்க தமிழ்நாட்டுல இறங்கி வேலை செஞ்சு கீழே கடைநிலையில இருக்கிற ஒரு கட்சியை தூக்கி 3வது இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும், லட்சக்கணக்குல வாக்குகளை வந்து அள்ள முடியும் அப்படின்னு காமிச்சவர் அண்ணாமலை. அவருக்கு வந்து அந்த ஒரு அரசியல் ரீதியான அறிவும் அதிகமாக இருக்கிறது. இளைஞர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இளைஞர்களை எப்படி அரசியல் படுத்தணும், அவங்களை எப்படி வந்து நம்மளுக்கு வாக்களிக்க வைக்கணும், இது எல்லாமே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பாஜக வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா 3வது இடத்துக்கு வந்தும் கூட அவரை வந்து தலைமை பொறுப்புல இருந்து நீக்கிடுறாங்க. இது வந்து எனக்கு வந்து பர்சனலாவே அதுல வந்து உடன்பாடு கிடையாது. பாஜகவோட கொள்கை வந்து எப்படி அப்படின்னா, ஒரு எலெக்ஷனை வந்து அவங்க மீட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய கட்சி அங்க ஜெயிக்கல அப்படின்னா அந்த மாநிலத்துல யார் தலைவரா இருக்காங்களோ அவங்களை நீக்கிடுவாங்க, வேறொரு தலைவரை கொண்டு வந்துருவாங்க. அவங்க எவ்வளவுதான் டேலண்டடா இருந்தாலுமே பாஜக அப்படிதான் செய்யும். நம்ம வந்து மாநிலத்தில் மட்டும் கிடையாது, வெளிய மாநிலங்கள் எல்லாத்துலயுமே பாஜகவோட கொள்கை அப்படிதான் இருக்கு. பிஎம் எலெக்ஷன்லயும் அப்படிதான் இருக்கு. பிஎம் எலெக்ஷன்லயுமே ஒருத்தர் வந்து தோத்து போயிட்டாரு பாஜக சார்பில் நின்று அப்படின்னா அவர் தலைமை பொறுப்புல இருந்து இறக்கிடுவாங்க. சோ வேற ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. இது வந்து பாஜகவோட கொள்கை, அவங்களுடைய நடைமுறை, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அண்ணாமலை அவர்களை வந்து தமிழக பாஜக தலைமை பொறுப்புல இருந்து நீக்குனது வந்து அது வந்து அதை ஏத்துக்கவே முடியாது நம்மளால. அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அவங்க எலெக்ஷன் என்ன அந்த ரிசல்ட் வரும்போதெல்லாம் நான் வந்து வீடியோ போட்டேன், அவங்களுக்கு ஆதரவா வீடியோ போட்டேன். ஆதரவானா என்ன, அவங்க வந்து ஒண்ணும் இல்லாத ஒரு கட்சியை எவ்வளவு தூரம் உருவாக்கி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஆதரவா வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இளைஞர்களுமே வந்துட்டு அந்த டைம்ல அவர் பின்னாடி வர்றதுக்கு தயாரா இருந்தாங்க. 2021 பாஜகல அண்ணாமலை பின்னாடி இளைஞர்கள் கூட்டம் எல்லாம் வர்றதுக்கு தயாரா இருந்தாங்க. அவரே அங்க வந்து தலைவர் பொறுப்புல நீடிச்சிருந்தால் இந்த 2026 எலெக்ஷன்ல அண்ணாமலை அவர்கள் இன்னும் பெரிய ஒரு வாக்கு வங்கியை பாஜகவுக்கு உருவாக்கி கொடுத்திருப்பார். ஆனா அது நடக்கல. அதுல வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் பர்சனலா இருக்கும் இல்லையா? சோ அதனால வந்து அவங்க பாஜக வந்து விலகுறாங்க. விலகி என்ன பொறுத்தளவுல என்னன்னா, கண்டிப்பா வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா நானே பர்சனலா அந்த கட்சியில போய் ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சா, ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் எதுலயா போய் ஜாயின் பண்ணாருன்னா நம்மளால முடியாது. ஆனா வந்துட்டு புதுசா ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்காக அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா பெரும்பாலான ரஜினி ரசிகர்கள், பெரும்பாலான தலைவர் ஃபேன்ஸ் உங்க பின்னாடி வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணாமலை அவர்களே தயங்காம கட்சி ஆரம்பிங்க, நாங்க இருக்கோம் அப்படிங்கறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இதான் வந்து ஷேர் பண்ண நினைச்சேன். இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.